பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், உங்கள் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், பலவிதமான வேதனையோடு கூட இருக்கலாம். ஒருவேளை கடன் பாரத்தினால் நீங்கள் கவலைப்பட்டு இந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைக்கப் போகிறேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, கடன் சுமை என்னால் தாங்க முடியவில்லையே, இந்த கடனை அடைப்பதற்கு என்னால் முடியவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் நிமித்தமாய் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதியினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் சிலவித பிரச்சனையினால், போராட்டத்தினால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். தொழிலில் பலவிதமான நஷ்டங்கள் அடைந்து அதை எப்படி டெவலப் பண்ண முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த பவுல் பிலிப்பி சபைக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, கவலைப்படுவதனால் நம்முடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையெல்லாம் மறந்து நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள் இது எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய கவலைகள் எல்லாம், நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எனவே நாம் எதற்கும் கவலைப்படாமல் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய கடன் பாரங்களா, நம்ம நெருக்கமா, நம்முடைய பிரச்சனையா, வியாதியா, போராட்டமா, துன்பமா, இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நம்முடைய தேவனால் முடியும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எலிசாவின் நாட்களிலே ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி எலிசாவினிடத்தில் வருகிறாள். அந்த ஊழியக்காரன் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் மரித்து போய் விடுகிறான். இப்பொழுது கடன் கொடுத்தவன் எல்லாம் அந்த ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு வந்து, அவனுடைய மனைவியிட்ட வந்து அந்த 2 பிள்ளைகளை அடிமையாக்க வந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு பெரிய வேதனை. இந்த ஊழியக்காரனுடைய மனைவி, புருஷன் இல்லை, கடன்பட்ட குடும்பம், கடன் அடைக்க வசதி இல்லை, 2 பிள்ளைகளும் அடிமையாக கொண்டு வர போகிறான். இந்த சூழ்நிலை வேதனையோடு கூட எலிசாவிடத்தில் வந்து சொல்லுகிறா. எலிசா கேட்குறான், நான் உனக்கு என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, ஐயா, என்னுடைய புருஷன் ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கிட்டான், அதை செலுத்த முடியாமல் மரித்து போய்விட்டார், இப்போ கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக்க வந்துட்டான் என்று சொல்லி அங்கலாய்க்கிறா. வேதனைப்படும் பொழுது அந்த எலிசா சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்னம்மா இருக்கிறது? ஒரு கூட எண்ணெயை தவிர என்ன எதுவுமே இல்லை அப்படின்னு. பக்கத்து வீட்டில் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். இப்போ பக்கத்து வீட்டில் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்த பிற்பாடு அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தில் ஊற்றுன்னு சொல்லும்போது எல்லா பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி வழிகிறது. இப்பொழுது சொல்லுகிறார் எலிசா, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை எல்லாம் அடைச்சிரு, மீதி உள்ள பணத்தை வச்சு உன் குடும்பத்தை நீ உன் வாழ்க்கையை நடத்து என்று சொல்லி அவளை ஆஸ்வதித்து விட்டு செல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எலிசாவின் நாட்களில் அந்த ஊழியக்காரனுடைய மனைவி கவலைப்பட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கல, எலிசாவை நோக்கி வந்தாள். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கடன் சுமையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கவலைப்பட்டு ஒரு இடத்துல முடங்கி இருக்காதீங்க. அவள் எலிசாவின் இடத்துல வந்து தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியப்படுத்தினது போல, தன்னுடைய காரியத்தெல்லாம் தெரியப்படுத்தினது போல நீங்களும் நானும் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஆமென். அவர் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும்
ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் படாதிருங்கள். நம்முடைய கவலையை தீர்ப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் கவலையெல்லாம் மாற்றுவார். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கவலை எல்லாம் இன்றைக்கு மாறப்போகிறது. இயேசு உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கவலைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.